நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு இருக்கார். சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகிறாரு. புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்தில் வக்கரம். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிறவர் பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுரகுரு அப்படிங்கிறவர் தேவகுரு மாதிரி செயல்பட போகிறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால் இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்த ஒரு ராசி மகர ராசி. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மைகளை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏகப்பட்ட திருப்பங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு வழியாக ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகிற ஒரு மாதமாக இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 7.5 சனியில் கடைசி பகுதியில் சனி ஓடிக்கிட்டு இருக்கார். அப்படிங்கும்போது இத்தனை ஆண்டுகள் கொடுத்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சனியே போகிற போக்கில் முடிவுகள் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு போவார். அப்போ சனியால் உண்டான உடல் ஆரோக்கிய பிரச்சனை, சனியால் உண்டான கடன், சனியால் உண்டான உறவினர் பகை, சனியால் உண்டான நண்பர்களோட துரோகம், இது எல்லாத்துக்குமே சனியே தீர்ப்பு அப்படிங்கிறத எழுதுவார். அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே ஜெயிச்சு காட்ட போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் மாறப்போகுது. அதை விட முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிறது சுக்கிர மங்கள யோகம். அதாவது கடகராசியில் நீசமடைஞ்சிருக்கிற சனி பகவான் உங்களோட சொந்த ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கிரனை பார்க்குறார். அவர் கும்பத்துக்கு போகிறார் இல்லையா, சுக்கிர பகவான் 15ஆம் தேதி போகிறாரு. அதன் பிறகும் செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது சுக்கிரன் மேலே விழுவோம். அப்போ இந்த மாதம் முழுக்க சுக்கிர மங்கள யோகம் இருக்குது. 15 நாள் உங்களோட சொந்த ராசியிலேயே சுக்கிர மங்கள யோகம். அடுத்த 15 நாள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர மங்கள யோகம். இப்படி ஒரு அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறத கொடுக்குது. அதாவது ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாயோட பார்வை சுக்கிரன் மேலே விழுவுறதால திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடுகளாகும். நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது. நமக்கே கூட கொஞ்சம் பயமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. என்னடா நமக்கு இவ்வளோ நல்லது நடக்காதே, திடீர்னு நடக்குதே, பின்னாடி ஏதாவது பெரிய ஆப்பு வச்சுருக்காரா கடவுள் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள்லாம் இருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வாங்குவீங்க. நிறைய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். வீடு கட்டுறது, கட்டின வீட்டை வாங்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது, ஒரு மனை வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும். எங்கே ஜோசியரை இருக்கிற கடன் பிரச்சனையில் இது வேறு, நீங்கள் எங்கேருந்து சொல்கிறீங்க, நான் எங்கேருந்து இடம் வாங்கிறது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நமக்கு நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். 100க்கு 90 பேர்த்துக்கு நடக்கும். ஒரு 50 பேர்த்துக்கு நடக்குது அப்படின்னா கூட இதை நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. இந்த சுக்கிரமங்கல யோகம் 2 பக்கத்துலேயும் இருக்குது. ராசிக்குள்ளேயும் இருக்குது, தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேயும் இருக்குது. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நடக்கும். எழுதி கூட கொடுக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் மகர ராசிக்காரர்கள் கடந்த ஒரு 7 வருடமாக அனுபவித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மாதமாக இருக்க போகுது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்காளி பங்காளி சகோதரர்கள் பகை வளராமல் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கிற குரு வக்கரத்தில் இருக்கார். அது 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது நன்மை தீமை அப்படிங்கிறது கலந்தே தான் நடக்கும். இருந்தாலும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி குரு வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போது நல்லது தான். கொஞ்சம் இழுபறியில் இருந்த பாக பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நல்ல முடிவுக்கு வரும். ஒரு சகோதரர்களுக்குள்ள ஒரு சின்ன பிணக்கு, அதன் பிறகு உண்டான இணக்கம், இது எல்லாமே கலந்து நடக்கும். அது மாதிரி எதிர்மறைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் வளராமல் பார்த்துக்குங்க. எது வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
புதுசு கிடையாது. அந்த தன்னம்பிக்கைக்கு இன்னொரு பேர் அப்படின்னே மகர ராசிக்காரர்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வளர்த்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறார். இப்பயும் சுக்கிரமங்கல யோகம் இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் யார் அப்படின்னா உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். 5க்கும் 10க்கும் அதிபதி, அதோட ராசி அதிபதி சனிக்கு நட்பு கிரகம். அதனால் அவர் தனஸ்தானத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மங்கள நிகழ்ச்சிகள்லாம் முன்னின்று நடத்துவீங்க. கொஞ்சம் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத மட்டும் கை விட்டுருங்க. தேவையில்லாத பஞ்சாயத்தில் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. ஒரு டீ கடை காப்பி கடைக்கு போவோம், அங்கே யாராவது அரசியல் பேசிகிட்டு கிடப்பாங்க, நம்ம போய் குறுக்கு சால்லாம் அதில் ஓட்டக்கூடாது. எவனோ கடை கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காதில் வாங்காமல் கிளம்பி வந்துடுறது அப்படிங்கிறது நல்லது. இதுமாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும், நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். இளரசனியோட ஆதிக்கத்தில் இவ்வளவு நன்மைகளாக நமக்கு அப்படின்னு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இருந்தாலும் உங்களோட ராசி அதிபதி சனி மேலே செவ்வாயோட பார்வை விழுவுது. சுக்கிரன் மேலே மட்டும் உழுவல, கும்பத்தில் இருக்கிற சனி மேலேயும் உழுவுது. அப்படிங்கிறப்ப இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால் குடும்பமான வரைக்கும் உடம்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சாத்வீக உணவு முறைகள் அப்படிங்கிறத கடைபிடிச்சிங்க. கொஞ்சம் காரம், கொழுப்பு, மசாலா, மாமிசம் இதெல்லாம் குறைச்சிக்கணும். தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்கள்ட்டேருந்து ஒத்துழைப்பு குறையலாம். ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா இப்போ பிரிய வேண்டிய சூழல் கூட வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்போடு வேலை செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும். இதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வரார். ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் விரயஸ்தானத்துக்கு வரார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் திட்டம் போட்டு சில காரியங்கள் செஞ்சீங்க இல்லையா, அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 17 தேதி வரைக்கும் வெற்றி கிடைக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியத்தில் கூட வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கிறது, வேலை வாய்ப்பில் மாற்றம் உண்டாகிறது, நீங்கள் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்ச துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இதுமாரி குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப சரளமாக இருக்கும். வாங்கினவங்களாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. வாங்கின இடத்துல நம்ம திருப்பி கொடுத்துடலாம், கடனை அடைக்கலாம், கடன் வசூல் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு. அது மாதிரி வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலை தேடி அலைகிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் ஏழரையிலப்பட்ட கட்டம் அப்படிங்கிறது கூட நமக்கு இப்போ நீங்கிரும். எல்லா கஷ்டமும் நீங்கி இஷ்டங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வேலைகளை தொடங்குங்க. முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.